ராமாயணத்தில் உள்ள 7 காண்டங்களில் 5வது காண்டம்தான் இந்த சுந்தர காண்டம். இந்த சுந்தர காண்டத்தை மிக மிக எளிமையான முறையில் உங்களுக்கு புரியும் விதமாக நான் சொல்லித்தரப் போகிறேன். ராமாயணம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் அனுமான் ஓடோடி வந்து விடுவார் என்பதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். ஆகவே பொறுமையா வீடியோ முழுவதையும் கேளுங்க. அனுமானும் உங்கள் கூடவே இருந்து கேட்டுக்கொண்டிருப்பார். ஜெய் ஸ்ரீராம். சுந்தர காண்டம் தொடங்குகிறது. அனுமனின் பெருமைகளை ஜாம்பவானும் சம்பாதியும் கூறிய போதுதான் அனுமான் தன்னுடைய பலத்தை குறித்து அறிய ஆரம்பித்தான். இப்போது தன்னுடைய பலத்தை பற்றியெல்லாம் புரிந்து கொண்ட அனுமான் மகேந்திரகிரி மலை உச்சியை சென்றடைகிறார். அங்கிருந்து தென் திசையை நோக்கி பார்த்த வண்ணம் நின்ற அனுமான் சட்டென்று தன்னுடைய பின்னங்கால்களால் மலையை பலமாக உதைத்து கொண்டு மேல் நோக்கி கம்பீரமாக எழும்பி கிளம்புறாருங்க. தேவர்கள் அனைவரும் இந்த பராக்கிரமத்தை கண்டு அனுமனை புகழ்ந்து பேசுறாங்க. அனுமன் ஒரு கருடனை போல கடலின் மேலே பறந்து கொண்டிருக்கிறார். கடலுக்கு மேலே பறக்கும்போது அனுமனுக்கு 3 விதமான தடைகள் ஏற்படுகிறது. முதலில் கடலுக்கு உள்ளிருந்து ஒரு மலை எழும்பி வந்து அனுமனின் போக்கிற்கு தடையாக நிற்கிறது. இதனால் கோபமடைந்த அனுமன் அந்த மலையை ஒரு தட்டு தட்டுகிறார். அந்த மலை சுருண்டு கீழே விடுகிறது. பின்பு அந்த மலை சுதாகரித்து கொண்டு மேலே கிளம்பி வந்து அனுமனை வணங்கிவிட்டு கூறத் தொடங்கியது. என்னுடைய பெயர் மைனாகமலை. நான் தங்களுடைய பகைவன் அல்ல. வருண பகவான் அனுப்பியதால் தான் தங்களுக்கு உதவுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். தாங்கள் களைப்பு தீர ஓய்வும் உணவும் எடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் என்று பணிவுடன் கூறிக்கொண்டு நின்றது. இதனை கேட்ட அனுமான் ராமகாரியத்திற்கு செல்லும் போது எனக்கு ஓய்வும் உணவும் எடுப்பதற்கான நேரமில்லை என்று கூறிவிட்டு அங்கிருந்து விடைபெற்று மேலும் பறக்க தொடங்குறாரு. அனுமனுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்தா அதை எப்படி கையாளுவாரு, அனுமனோட அறிவாற்றல் எப்படி, இதையெல்லாம் சோதித்து பார்க்கணும்னு தேவர்கள் விரும்புறாங்க. அப்போது தேவர்கள் அனுமனை சோதிப்பதற்காக கடலுக்கு அடியில் இருந்த சர்ப்பங்களின் தாயான சுரசை என்பவளை மேலே அனுப்பி வைக்கிறாங்க. அவள் ஒரு பெரிய அரக்கியாக உருவெடுத்து அங்கே தோன்றினாள். உடனே அனுமனும் தன்னுடைய உருவத்தை மிகவும் பெரிதாக்கினான். இதனால் கோபமடைந்த அந்த அரக்கி தன்னுடைய உருவத்தை மீண்டும் பெரிதாக்கினாள். இதனால் அனுமனும் தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கினான். இப்போது அவள் மிகப்பெரிய உருவமெடுத்து தன்னுடைய வாயை பிளந்தபடி அனுமனை நோக்கி வந்தாள். அப்போது அனுமன் சட்டென்று தன்னுடைய உருவத்தை மிகவும் சிறிதாக்கி கொண்டு அவளுடைய வாய்க்குள்ளே புகுந்து அவளுக்கு ஒரு சேதமும் ஏற்படாமல் வெளியேறினான். இப்போது சுரசை தன்னுடைய சொந்த உருவத்துக்கு மாறினாள். அவள் அனுமனை வாழ்த்தி வணங்கிவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்று விட்டாள். இப்போதும் அனுமனுக்கு தொல்லைகள் முடியவில்லை. தன்னுடைய வேகத்தை யாரோ கட்டுப்படுத்துவதாக அவன் உணர்ந்தான். எனவே கூர்ந்து கீழே கவனித்தான். அங்கே அரக்கி ஒருத்தி தன்னுடைய நிழலை பின்தொடர்ந்து வருவதை அனுமன் கண்டான். இப்போது அரக்கி அனுமனை விழுங்குவதற்காக தன்னுடைய அகன்ற வாயை திறந்து கொண்டு அனுமனின் எதிரே வந்தாள். அப்போது அனுமன் சட்டென்று தன்னுடைய உருவத்தை மிக சிறியதாக ஆக்கி கொண்டு அரக்கியின் வாய்க்குள்ளே புகுந்து அரக்கியின் வயிறை கிழித்து கொண்டு வெளியேறினான். இதனால் அரக்கி மாண்டு விழுந்தாள். பின்பு அனுமான் யார் கண்ணிலும் படாமல் இலங்கையின் நுழைவாயிலே வந்தடைந்தான். அங்கிருந்து பார்த்தபோது இலங்கை ஒரு தேவலோகம் போல விளக்கொளியில் மின்னிக் கொண்டிருந்தது. இப்போது அனுமன் தன்னுடைய உருவத்தை மிகவும் சிறியதாக்கி கொண்டான். சூரியன் அஸ்தமனம் ஆனவுடன் உள்ளே நுழைவதற்காக அவன் முயற்சி செய்தான். அப்போது அங்கே காவலுக்கு நின்ற அரக்கி ஒருத்தி, நீ யார், நீ எதற்காக இங்கே வந்தாய் என்று அனுமனை தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்டாள். நான் இலங்கையை சுற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று கூறிய அனுமனை அந்த அரக்கி ஓங்கி அறைந்தாள். இதனால் அனுமான் மிகவும் கோபமடைந்து அவளை கையை சுருட்டி ஓங்கி ஒரு குத்து விட்டான். அவள் நிலை குலைந்து தடால் என்று கீழே விழுந்தாள். பின்பு அங்கிருந்து எழுந்த அந்த லங்காதேவி அனுமனை தொழுது கொண்டு கூறத் தொடங்கினாள். நான் ஒரு சாபத்தினால் இந்த லங்காபுரிக்கு காவலாக இருக்கிறேன். என்றைக்கு ஒரு வானரம் என்னை ஓங்கி அடித்து
நான் கீழே வீழ்கிறேனோ அன்று என்னுடைய சாபம் தீர்ந்துவிடும் என்று பிரம்மதேவன் எனக்கு வரமளித்திருக்கிறார். ஆதலால் இன்றுடன் என்னுடைய சாபம் நீங்கிவிட்டது. இத்துடன் இந்த இலங்கை ராஜ்யத்திற்கு அழிவும் ஆரம்பமாகிவிடும் என்று கூறிவிட்டு அந்த மாது அனுமனை வணங்கி வாழ்த்திவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். இப்போது அனுமான் யாருடைய கண்ணுக்கும் புலப்படாத சிறிய நுண்ணிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு அந்த இரவு வேளையில் அனுமான் இலங்கை ராஜ்யத்திற்குள்ளே காலடி எடுத்து வைத்து விட்டான். இப்போது அனுமான் சீதாதேவியை தேடத் தொடங்குகிறான். இலங்கை நகரத்தின் அழகை கண்டு அனுமன் மிகவும் வியப்படைகிறான். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்து காணப்படுகிறது. அங்கே பூங்காக்களும் தோட்டங்களும் மிகவும் அழகாக தென்படுகிறது. செல்வச் செழிப்புடன் திகழ்ந்த இலங்கை நகரத்தை அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டே சீதாதேவியை தேடி சென்று கொண்டிருந்த அனுமன் பல இடங்களிலும் அரக்கர்கள் மதுபானத்தில் சொக்கி கிடப்பதையும் கண்டான். கும்பகர்ணன், விபீஷணன், ராவணனின் புத்திரர்கள் இவர்கள் இருக்கும் மாளிகைகளில் எல்லாம் போய் தேடி பார்த்து விட்டான் அனுமன். ஒரு இடத்திலும் சீதாதேவியை காணவில்லை. இறுதியில் அவன் ராவணன் இருக்கும் மாளிகைக்குள்ளே புகுந்தான். அங்கே மங்கையர்கள் இருக்கும் இடங்களிலெல்லாம் தேடி பார்த்துவிட்டு இறுதியில் மண்டோதரி இருக்கும் இடத்தை சென்றடைந்தான். மண்டோதரியை கண்டபோது இவ்வளவு அழகுள்ள இவள் ஒருவேளை சீதாதேவியாக இருப்பாளோ என்று அனுமன் ஐயமுற்றான். பிறகு சட்டென்று தன்னுடைய ஐயத்தை மாற்றிக்கொண்டான். ஏனெனில் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் சீதாதேவி ராவணனுடன் இருக்க மாட்டாள் என்று உறுதியுடன் நம்பினான் அனுமன். ஏனெனில் அரச வாழ்க்கையை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு ராமனுடன் காட்டிற்கு வந்த சீதாதேவி ஒருபோதும் ஆடம்பர வாழ்க்கையை விரும்ப மாட்டாள் என்று அனுமன் திடகாத்திரமாக நம்பினான். அனுமன் மேலும் பல இடங்களிலும் சீதாதேவியை தேடி பார்க்கிறான். அங்கே வேத பாராயண ஒலி கேட்கிறது. பல இடங்களிலும் சங்கீத ஒலி கேட்கிறது. ஆனால் ஓரிடமும் சீதாதேவியை காணவில்லை. சீதாதேவி ஒருவேளை கடலில் விழுந்து இறந்திருப்பாள் என்று கூட அனுமான் எண்ணுகிறான். பின்பு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறான். அவள் நிச்சயமாக உயிரோடு தான் இருப்பாள் என்று அனுமன் திடகாத்திரமாக நம்பினான். ஆதலால் எப்படியாவது சீதாதேவியை கண்டுபிடித்து விட்டுதான் திரும்ப செல்ல வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டான் அனுமன். அனுமான் இப்பொழுது ஒரு பூங்காவின் சுற்று சுவரின் மேலே ஏறி நிற்கிறான். அந்த பூங்காவிற்கு பெயர்தான் அசோகவனம். அசோகவனம் என்றால் சோகத்திற்கு இடமில்லை என்பதுதான் பொருள். ஆனால் தற்போது அங்கே சோகம் நிறைந்து காணப்படுகிறது. இப்போது அனுமான் மதலின் மேல் சுவரிலிருந்து கீழே தாவி குதித்தான். பின்பு அங்கு வானளாவி வளர்ந்து நின்ற ஒரு மரத்தின் மீது ஏறி தன்னை மறைத்து கொண்டு அமர்ந்து கொண்டான். அங்கிருந்து அவன் கீழே பார்த்து ஆராய்ந்தான். அங்கே பலதரப்பட்ட மரங்களும் செடிகளும் கொடிகளும் காணப்பட்டது. பூக்கள் பூத்து குலுங்கின. காய்களும் பழங்களும் அங்கே தென்பட்டது. இவ்வளவு அழகு வாய்ந்த வனத்தை கண்டபோது சீதாதேவி இங்கேதான் எங்கேயாவது இருப்பாள் என்று அனுமன் நினைத்து கொண்டான். இப்போது அனுமான் கூர்மையாக தன் கண்களால் கீழே ஆராய்ந்து பார்க்க தொடங்கினான். அப்போது மேடை போன்றிருந்த ஒரு பகுதி ஒன்றின் மேல் ஒரு மாது அமர்ந்திருந்தாள். அவளுடைய மஞ்சள் ஆடை மிகவும் அழுக்கு படிந்திருந்தது. கூந்தல் கலைந்திருந்தது. அவளுடைய ஆபரணங்கள் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தன. அவளுடைய முகம் மிகவும் வாடி இருந்தது. இருந்த போதிலும் அவளுடைய முகத்தில் ஒரு தெய்வீக கலை இருப்பதை அனுமன் கண்டுகொண்டான். ஆதலால் இவள்தான் சீதாதேவியாக இருப்பாள் என்று அனுமன் யூகித்து கொண்டான். இப்போது அனுமன் தன்னுடைய மனதில் சீதாதேவிக்கு தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டான். சூரியன் உதித்த காலை வேளை அது. அப்போது அனுமன் தன்னுடைய உருவத்தை மிகவும் சிறியதாக்கி இலைகளுக்கிடையே மறைத்து கொண்டு கீழே நடப்பவற்றையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சிறிது நேரத்தில் இலங்கேசனாகிய ராவணன் அங்கே வந்து கொண்டிருந்தான். அவனை சுற்றிலும் அவனுடைய காவலாளிகளும் மனைவிமார்களும் வந்து கொண்டிருந்தனர். அவனுடைய மேனியின் பேரழகை கண்டு அனுமான் மிகவும் வியப்புற்றான். அவனுடைய உடம்பு அவ்வளவு கட்டமைப்போடு அமைந்திருந்தது. இப்போது ராவணன் உள்ள அன்போடு சீதையை நோக்கி கூறத் தொடங்கினான். என்னுடைய அன்பிற்குரியவளே, நீ என்னோடு முரண்பட்டு நிற்க வேண்டாம். நான் உன்னை வெற்றியடைந்து இங்கே கொண்டு வந்து விட்டேன். ஆதலால் என்னுடைய இச்சைக்கு நீ இணங்கிவிடு.
உன்னை நான் பட்டத்து மகாராணி ஆக்குகிறேன் என்று ஆசை வார்த்தைகள் கூறிக்கொண்டு நின்றான். நீ இங்கே இருந்து தப்பி செல்ல முடியாது. இங்கே வாழும் தேவலோகத்து அப்சரசுகளைப் போல மிக ஆடம்பரமாக நீ என்னோடு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். காட்டில் ஒன்றுமில்லாமல் நாடோடியாக திரிந்து கொண்டிருக்கும் உன்னுடைய கணவன் இங்கே வந்து உன்னை காப்பாற்ற முடியாது. ஆதலால் நீ அவனை மறந்துவிட்டு என்னுடைய இச்சைக்கு அடிபணிந்து விடு என்று ஆசையாக கூறினான் ராவணன். தன்னை கவர்ந்து வந்த அவனை தலை நிமிர்ந்தும் பார்க்காத சீதாதேவி அவனை ஒரு துரும்பாக நினைத்து கொண்டு ஒரு துரும்பை எடுத்து கீழே போட்டுவிட்டு பின்பு அதனை பார்த்து பேசத் தொடங்கினாள். என்னுடைய கற்பின் சிறப்பினால் உன்னை ஒரு நிமிடத்தில் எரித்து என்னால் சாம்பலாக்க முடியும். உனக்கு உன்னுடைய உயிர் வேண்டுமானால் என்னை ராமனிடம் ஒப்படைத்துவிடு, இல்லையென்றால் நீ மாண்டு போவது நிச்சயம் என்று உறுதியுடன் கூறிக்கொண்டு அவள் திரும்பி உட்கார்ந்தாள். இதனை கேட்டு கோபத்தில் கொந்தளித்த ராவணன் காயம்பட்ட சிங்கம் போல சீறினான். உன்னை இப்பொழுதே நான் வெட்டி சாய்த்து விட முடியும். ஆனால் உன்னுடன் உள்ள ஆசையினால் நான் அவ்வாறு செய்யவில்லை. நீ 2 மாதத்தில் என்னுடைய ஆசைக்கு இணங்கிவிடு, இல்லையேல் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று கோபத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவன் அங்கிருந்து செல்லும் போது அங்கு காவல் புரிந்த அரக்கிகளிடம் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தான். அதாவது சீதையை பயமுறுத்தியோ நயமாக பேசியோ சம்மதிக்க வைத்துவிட வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு. இப்பொழுது அரக்கிகள் ராவணனின் பெருமைகளையும் பராக்கிரமங்களையும் புகழையும் எல்லாம் ஒவ்வொன்றாக சீதையிடம் கூறத் தொடங்கினர். ராவணனை கண்டு தேவர்கள் பயப்படுவதையும் உலகத்தில் உள்ள அனைத்து செல்வச் செழிப்புகளும் ராவணனிடம் கொட்டி கிடப்பதையும் ராவணனின் இச்சைக்கு இணங்கிவிட்டால் சுகபோக வாழ்க்கை வாழலாம் என்ற ஆசை வார்த்தைகளையும் அரக்கிகள் கூறிக்கொண்டே இருந்தனர். அப்போது சீதை அவர்களிடம், ராமனை விட்டு என்னால் பிரிய முடியாது, கடலில் இருந்து அலையை ஒருபோதும் பிரிக்க முடியாது, அதுபோல என்னிடமிருந்து ராமனை ஒருபோதும் பிரிக்க முடியாது என்று உறுதியுடன் கூறிக்கொள். இப்போது அரக்கிகள் சீதையை துன்புறுத்த தொடங்கினர். அப்போது அரக்கிகளின் கூட்டத்தில் இருந்த நல்லவளாகிய திரிசடை என்ற அரக்கி அங்கே வந்து அவர்களை தடுத்து நிறுத்தினாள். அப்பொழுது அவள் தான் கண்ட கனவு ஒன்றை குறித்து கூறினாள். ராமனுடன் போர் புரிந்து ராவணன் மாண்டு போவதாகவும் இத்துடன் இலங்கைக்கு அழிவு நேரப்போவதாகவும் ஆதலால் சீதையை துன்புறுத்த வேண்டாம் என்றும் அவள் கூறியதை கேட்டு பயந்த அரக்கிகள் சீதையை துன்புறுத்துவதை விட்டுவிட்டு தூங்க சென்று விட்டனர். இந்த சூழ்நிலையில் நாம் உயிரோடு இருப்பதை விட உயிரை மாய்த்து கொள்வதுதான் சிறந்தது என்ற முடிவில் சீதாதேவி அங்கே மன வருத்தத்தோடு இருக்கிறாள். ஆனால் இவற்றையெல்லாம் மரத்தின் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த அனுமனுக்கு சட்டென்று ஒரு உபாயம் தோன்றியது. அவன் ராமனின் பெருமைகளையும் சிறப்புகளையும் பற்றி ஒவ்வொன்றாக மெல்லிய குரலில் கூறத் தொடங்கினான். மெல்லிய குரலில் அனுமான் கூறிய அந்த ராமநாமம் சீதையின் செவிகளை எட்டியது. செவிக்கு இனிமையான இந்த ராமநாமம் எங்கே இருந்து வருகிறது என்று சீதை ஒரு நிமிடம் அதிர்ச்சியுற்றாள். சுற்றுமுற்றும் பார்த்த சீதை இது ராவணனின் தந்திரமாக இருக்குமோ என்று ஐயப்பட்டாள். அவளுடைய அடிமனதில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. யார் என்னை ஏமாற்றுவதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று அவள் கேட்டாள். தங்களுடைய தலைவனான ராமனால் அனுப்பப்பட்ட என்னுடைய பெயர் அனுமான். தாங்கள் அனுமதித்தால் தங்களிடம் அனைத்து விவரங்களையும் என்னால் கூற முடியும் என்று சொல்லிக்கொண்டு மரத்தின் மீதிருந்து கீழே குதித்து சீதாதேவியை பணிவுடன் வணங்கி நின்றான். தங்களை காணாததால் ராமனும் லட்சுமணனும் மீளா துயரத்தில் இருந்தனர். வனம் முழுவதும் தங்களை தேடி அலைந்தனர் என்று அனுமான் ஒவ்வொன்றாக கூறத் தொடங்கினான். அப்பொழுது வழியில் ஜடாயுவை கண்டனர். ஜடாயு தங்களை குறித்த விவரங்களை கூறிவிட்டு இறந்து போனான். பின்பு அவர்கள் சபரியை கண்டனர். அவர்கள் காட்டில் தங்களை காணாமல் தேடி திரிந்து கொண்டிருந்த போது கிஷ்கிந்தை மன்னனான சுக்ரீவன் ராமனையும் லட்சுமணனையும் கண்டுவிட்டான். அவர்களை அழைத்து வர என்னை அனுப்பினான். நான் சுக்ரீவனின் மந்திரியாகிய அனுமான். ஆதலால் நான் ராமனிடம் சென்று
ராமனையும் லட்சுமணனையும் என்னுடைய தோளின் மேல் சுமந்து ரிஷிமுக பர்வதத்தின் மேல் கொண்டு சென்றேன். அங்கு ராமனும் சுக்ரீவனும் நண்பர்களாகிவிட்டனர். பின்பு சுக்ரீவனின் சகோதரனான வாலியை ராமன் கொன்றான். பிறகு கிஷ்கிந்தாபுரிக்கு மன்னனான சுக்ரீவன் தன்னுடைய சேனைகளை நாலாபுறங்களிலும் தங்களை தேடுவதற்காக அனுப்பி வைத்தான். அதில் தென் திசையை நோக்கி வந்தவர்களில் நானும் ஒருவன். நான் கடலை கடந்து இப்போது இதோ இலங்கைக்கு வந்து தங்களை பார்த்து விட்டேன் என்று பணிவுடன் கூறி சீதையை வணங்கி நின்றான். ஆனால் சீதைக்கு அப்போதும் நம்பிக்கை வரவில்லை. ஒருவேளை இது ராவணனின் சூழ்ச்சியாக இருக்குமோ என்ற நினைப்பில்தான் அவள் இருந்தாள். அதனால் அனுமன் நான் தங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்ட முடியும் என்று கூறி தான் மறைத்து கொண்டு வந்திருந்த கணையாழியை எடுத்து சீதையின் கைகளில் கொடுத்தான். அந்த கணையாழியை கண்டவுடன் மிகுந்த பயபக்தியோடு தன்னுடைய இரு கைகளாலும் அதனை வாங்கி கொண்டு தன்னுடைய கண்களில் அதை ஒத்திக்கொண்டாள். அவளுடைய முகத்தில் இப்போது ராமனை கண்ட ஒரு மலர்ச்சி தென்பட்டது. சீதை இப்போது மிகுந்த பாசத்தோடு அனுமனை பார்த்தாள். பிறகு என்னவெல்லாம் நடந்தது என்பதை குறித்து பகுதி 2 பார்ப்போம். நீங்கள் இதுவரை பொறுமையாக இந்த காணொளியை கண்டமைக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்த பகுதி உடனே வரும். நன்றி தொடரும். ஜெய் ஸ்ரீராம்.